ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 12ஆம் வகுப்பில் வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் அப்படிங்கிற 8வது சாப்டரில் இருந்து எடுத்துக்காட்டு 8.14 பார்க்கலாம். அனைத்து x, y பிலாங்ஸ் டு R. ஓகேங்களா? ஆருக்கும் w of x, y ஈக்குவல் டு xy ப்ளஸ் e பவர் y டிவைடட் பை y ஸ்கொயர் ப்ளஸ் 1 எனில் டோ ஸ்கொயர் w பை டோ y இன்ட்டு டோ எக்ஸு மற்றும் டோ ஸ்கொயர் w பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ ஒய் காண்க. இப்போ முதல்ல டோ ஸ்கொயர் டபிள்யூ டிவைடட் பை டோ ஒய் இன்ட்டு டோ எக்ஸுங்களா, அது எப்படி எழுதலாம்? டோ இன்ட்டு டோ டபிள்யூ டிவைடட் பை டோ ஒய் இன்ட்டு டோ எக்ஸ்னு எழுதலாங்களா? முதல்ல இதை கண்டுபிடிக்கலாம், அதாவது டோ டபிள்யூ பை டோ எக்ஸை கண்டுபிடிக்கலாங்களா? கொடுத்துருக்குற சார்பு எடுத்து எழுதியாச்சு. இதை வந்து என்ன பண்ணணும்? எக்ஸை பொறுத்து வகையிடணும். எக்ஸை பொறுத்து வகையிட்டால் என்ன கிடைக்கும் நமக்கு? இங்கே எக்ஸை வகையிட்டால் 1, இந்த ஒய்யோட ஒய்யை வந்து அப்படியே வந்துடும், ஏன்னா 2 பெருக்கல்ல இருக்கிறதுனால ஒய் அப்படியே வந்துடும். அது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டோட எக்ஸுக்கிறதுனால இது வந்து மாறிலின்னு வச்சுக்கணும், அப்படியே வந்துடும். அடுத்தது இங்கே எக்ஸ் டேர்ம் இருக்குங்களா? இல்லை, அப்போ இது 0. ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ணணும்? டோ பை டோ ஒய், இந்த மதிப்பை டோ டபிள்யூ பை டோ எக்ஸு கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, இந்த மதிப்பை ஒய்யை பொறுத்து எகெயின் வகையிடணும். ஓகேங்களா? டோ டிவைடட் பை டோ ஒய், இந்த டோ டபிள்யூ பை டோ எக்ஸோட மதிப்பு தான் என்னது? ஒய்யுங்களா? ஒய்யு. இதை ஒய்யை பொறுத்து வகையிட்டால் 1 தான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அடுத்தது டோ ஸ்கொயர் டபிள்யூ டிவைடட் பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ ஒய்யுங்களா, இது எப்படி எழுதலாம் நம்ம? டோ இன்ட்டு டோ டபிள்யூ டிவைடட் பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ ஒய். ஓகேங்களா? இதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது டோ டபிள்யூ பை டோ ஒய்யை கண்டுபிடிக்கலாங்களா? கொடுத்துருக்குற சார்பு எடுத்து எழுதிக்கலாங்களா? இ பவர் ஒய் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ இதை ஒய்யை பொறுத்து வகையிடணும். ஒய்யை பொறுத்து வகையிட்டால் என்ன கிடைக்கும் நமக்கு? எக்ஸ் அப்படியே வந்துடும், ஒய்யை வகையிட்டால் 1. ஓகேங்களா? இப்போது இது வந்து யூவி மெத்தடில் இருக்குங்களா? யூவி மெத்தடில் இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணணும்? வி ஸ்கொயர் வியை வச்சுட்டு யூவை வகையிடணும், மைனஸ் யூவை வச்சுட்டு வியை வகையிடணுங்களா? அதை யூஸ் பண்ணி இங்கே வகையிடலாம். முதல்ல வி ஸ்கொயர் அப்படியே வந்துடணும். வி ஸ்கொயர்னால் என்னது? நமக்கு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேங்களா? அது வந்து வி, அதை ஸ்கொயர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அடுத்தது வியை அப்படியே வச்சுக்கிட்டும், அடுத்தது யூவை வகையிட்டால் இ பவர் ஒய்யே தான், மைனஸ் அடுத்தது யூவை அப்படியே வச்சுக்கணும். யூவை அப்படியே வச்சுக்கிட்டா இ பவர் ஒய்யே தான். வியை வகையிடணும். வியை வகையிட்டால் என்ன வரும்? ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு இருக்குங்களா, அது வகையிட்டால் 2 ஒய்ன்னு வரும். 1 வகையிட்டால் 0ன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போது நமக்கு என்ன கிடைக்கிது? எக்ஸ் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? இ பவர் ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 2 ஒய் இன்ட்டு இ பவர் ஒய்ங்களா, டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இது எதோட மதிப்பு? டோ டபிள்யூ பை டோ ஒய்யோட மதிப்பு. டோ டபிள்யூ பை டோ ஒய்யோட மதிப்பு இது. எகெயின் நம்ம என்ன பண்ணோம்? இந்த டோ டபிள்யூ பை டோ ஒய்யை மறுபடி எக்ஸை பொறுத்து வகையிடணுங்களா? எக்ஸை பொறுத்து வகையிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? அதாவது டோ டிவைடட் பை டோ எக்ஸு டோ டபிள்யூ பை டோ ஒய். ஓகேங்களா? டோ டிவைடட் பை டோ எக்ஸ், இந்த டோ டபிள்யூ பை டோ ஒய்யோட மதிப்பு தான் என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? எக்ஸ் ப்ளஸ் இ பவர் ஒய் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 2 ஒய் இன்ட்டு இ பவர் ஒய். ஓகேங்களா? டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இதுதான் வந்து டோ டபிள்யூ பை டோ ஒய்யோட மதிப்பு. நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ணணும்? எக்ஸை பொறுத்து வகையிடணும். அப்போ எக்ஸை வகையிட்டால் என்ன வரும்? 1 வரும். ப்ளஸ் இங்கே ஏதாவது எக்ஸ் டேர்ம் இருக்குங்களா? எக்ஸ் டேர்ம் எதுலேயும் இல்லை, அப்போது இது ஃபுல்லாகவே என்ன வரும்? 0ன்னு வந்துடும். ஓகேங்களா? அப்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு? டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ ஒய்யோட மதிப்பு 1 0 கூட்டினோமா 1ன்னு வந்திருக்கு. அதே போல் இதோட மதிப்பு என்னது? டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ ஒய் இன்ட்டு டோ எக்ஸோட மதிப்பும் 1. அப்போ இது ரெண்டையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு 2ஓட மதிப்பும் 1ன்னு வந்திருக்கு. அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிந்தது. அடுத்த கணக்கு பார்க்கலாம்.